ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே மார்னிங். இன்றைக்கி எங்கள் மாமியாரோட தங்கச்சி, அதாவது எங்கள் சின்ன மாமியாரோட பேத்திக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனுக்காக கோயம்புத்தூர் கிளம்ப போகிறோம். நாங்கள் நார்த்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷனுக்கு வரும்பொழுது அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும்போது அதை நாங்கள் அட்டன் பண்ணுவோம். எங்கள் ஊர்லேருந்து கோயம்புத்தூர் வந்து ட்ராவலிங் டைம் 6 ஹவர்ஸுங்கிறதுனால எங்கள் மாமியாருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால அவங்க வரலான்ட்டாங்க. என்னோட பையனும் 6 ஹவர்ஸ் ட்ராவல்னோடனே அவன் ஐயோ சாமி ஆளை விடுங்கன்னா அவங்க பாட்டியோடய துணைக்கி இருந்துக்கிட்டோம். நானும் என்னோட ஹஸ்பண்டும் கரெக்டாக 5 மணிக்கு எழுந்து 6 மணிக்கெலாம் டான்னு கிளம்பி வெளியில் வந்துட்டோம். வழக்கம் போலவே வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விநாயகரை கும்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் போயாச்சு. வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டியில் போய் அங்கே இறங்கிட்டு அதுக்கப்புறம் 6:45க்கு கோயம்புத்தூர் பஸ் வந்துச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுமே பஸ் எடுத்துட்டாங்க. வீட்டை விட்டு கிளம்பும்போது அண்ணனுக்கு ஒரு கும்பிடும், போகிற வழியில் தம்பிக்கு ஒரு கும்பிடும் போட்டுட்டு கிளம்பியாச்சு. எனக்கும் என்னோட பையனுக்கும் என்ன பிரச்சனைனா, பஸ்ஸில் ஏறி உட்காந்தோடனே சரியான வாமிட்டிங். அதாவது வாமிட்டிங் எப்படி எடுப்பான்னா, பஸ்ஸில் ஏறி உட்காந்து வாமிட் எடுத்துகிட்டு தான் டிக்கெட்டே எடுப்போம். அந்த அளவுக்கு வாமிட் எடுப்பான். ஆனால் அவனுக்கு நான் கொஞ்சம் பரவாயில்ல, நான் வந்து டிக்கெட் எடுத்த பிறகு தான் வாமிட் எடுப்பேன். ட்ரெயின் ட்ராவல் வந்து எங்களுக்கு ஒத்துக்கும், ஆனால் இந்த பஸ்ஸுக்காரு சுத்தமாக ஒத்துக்காது. ஒரு தடவை 2 தடவைனா ஓகே, பஸ்ஸு நிப்பாட்டுவாங்க, ஓயாமல் எடுத்தால் நிப்பாட்ட மாட்டாங்க இல்லையா. அதனால் நாங்கள் எப்போ ட்ராவல் பண்ணாலும் ட்ரெஸ்ஸு எடுத்து மடித்து வைக்கிற மாதிரி கேரி பேக்கையும் எடுத்து மடித்து வச்சுப்போம். இது வந்து கொள்ளிடம் ஆறு. இப்போ வந்து நம்ம சம்மரில் இருக்கிற மாதிரியே இல்லை, அவ்வளோ நல்லா சில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு. கண்டக்டர் என்ன சொன்னார்னா, 2 மணி நேரம் கழித்து கரூரில் போய் தான் நிற்கும், அங்கே நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுனாலும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம், ஒரு 15 மினிட்ஸ் நிற்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் குளித்தலைன்னு நினைக்கிறேன். குளித்தலையில் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா காய்கறிகளும் கீரைகளும் அவ்வளோ பச்சை பசேர்னு ரொம்ப பசுமையாக இருந்தது. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:45 கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் கரூர் வந்துடும் சொல்லியிருந்தாங்க. கரூர் வரப்போகுதுன்னொடனே லைட்டாக கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காலையில் வெறும் காஃபி மட்டும்தான் சாப்பிட்டு வந்திருந்தோம். அவ்வளோதான், கரூர் வந்துருச்சு. எங்களுக்கு ஒரே லக்கேஜுங்கிறதுனால லக்கேஜை எடுத்துக்கிட்டே நாங்கள் ஹோட்டல் போயிட்டோம் சாப்பிட்றதுக்கு. அதனால நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம், பாலாஜி மெஸ். கரெக்டாக 9:10க்கு நாங்கள் பஸ் எடுத்துகிறோம், அதுக்குள்ளார வந்துருங்கன்னு சொன்னாங்க. ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டோம். சாம்பார் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்மளும் வீட்டில் எவ்வளோ தான் சூப்பராக செஞ்சாலும் ஆனால் அந்த கடையில் என்ன அரைச்சி ஊற்றுறாங்கன்னே தெரியலங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது சாம்பார். 9:10க்கு பஸ்ஸை எடுத்துருவோன்னு சொன்னதுனால கொஞ்சம் அவசரமாக சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பியாச்சு. போகிறப்ப இன்னும் 4 ஹவர்ஸ் இருக்கிறதுனால ட்ராவலிங் டைம். சரி, வழியில் எதாவது குறிச்சிட்டே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே பச்சை கல்ல இருந்தது. அது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நாங்கள் போகிறதுக்கும் பஸ்ஸு கரெக்டாக மூவ் ஆகி வரதுக்கும் சரியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் போய் பஸ்ஸில் உட்காந்துட்டோம். 1 ஹவர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்த கல்லையை பிரித்து ஒன்றா சாப்பிட ஆரம்பித்தேன். முக்கியமாக ஒரு கள்ளத்தோல் கூட பஸ்ஸில் போட்டு குப்பையாக்கலை. கோயம்புத்தூர் போகிற வரைக்கும் சீனரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, படத்தில் காட்டுற மாதிரி. கிளைமேட் அதுக்கு மேலே சூப்பராக இருந்தது. பாதி கல்லையே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டே வந்துருச்சு. நான் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னோடனே பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினச்சேன். பட் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா IMA மஹால்னு சொல்லியிருந்தாங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவங்க சொன்ன அந்த ஸ்டாப்பிங்கில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். போகிறப்பே கொஞ்சம் டயர்டானதுனால சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சூப்பரான கடை இருந்தது. அதில் போய் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினேன். எனக்கு வந்து பட்டர் ஸ்காட்ச், என்னோடய ஹஸ்பண்டுக்கு வெண்ணிலா ஃப்ளேவர். அவ்வளோதான், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு IMA மஹாலுக்கு கிளம்பியாச்சு. கூகுள் மேப் போட்டு பார்த்தப்போ ரொம்ப பக்கமாக காமிச்சிது. சரி, இதுக்கு எதுக்கு ஆட்டோ, நம்ம நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் 6 o'clock தான் ஃபங்க்ஷன். கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சா, சரி நம்ம நடந்தே போயிடலான்னு சொல்லிட்டு நடந்தே வந்தோம். அதில் வழியில் 2 பேர் கொஞ்சம் தப்பான வழி சொன்னதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மேப் வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னு காமிச்சிது, பட் அந்த இடம் அங்கே இல்லை. பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்பக்கத்திலே தான் இருந்தது. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி போகும்போது என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம்னு சொன்னாங்க. சரின்னு அந்த பக்கமாக நாங்கள் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரின்னு நினச்சி உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் ஹஸ்பண்டோட சித்தி, அதாவது எங்கள் சின்ன மாமியார் வெளியில் இருந்தாங்க. அவங்க வந்து அப்போ தான் பாப்பாவை கொண்டாந்து விட்டுருந்தேன், நல்ல நேரம் பார்த்து விட்டுருக்கோம், நீங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டுட்டு நம்ம ரெடி ஆகிட்டு கிளம்பி வரலான்னு சொல்லி அவங்க கார்லேயே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மண்டபத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டோம். மண்டபத்துக்கு வந்த உடனே வெல்கம் ஸ்நாக்ஸாக சமோசா, அப்புறம் தட்டுவடை ஸ்பெஷல் கொடுத்தாங்க, டீ, காஃபி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நைட்டு சாப்பாடு ஹெவின்னு சொன்னதுனால சரி நம்ம இப்போ கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்டுக்கலான்னு லிமிட்டாக சாப்பிட்டுட்டு அழகாக சீட்டில் போய் உட்காந்தாச்சு. அவ்வளோதான், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னோட சின்ன மாமியாரும் சரி, அவங்களோட 2 மருமகள்களும் சரி, ஒவ்வொரு ரோவாக வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எல்லாரையும் வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு சீர்வரிசை தட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சீர்வரிசை தட்டு எடுத்துகிட்டு வரும்போது ஆர்கெஸ்ட்ரா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. கரெக்டாக சீர்வரிசை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் அவங்க போடுற பாட்டும் அவ்வளோ மேட்சிங்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. சிச்சுவேஷன் சாங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. மானூத்து மந்தையில் மாங்குட்டி பெத்தமையில் அப்படிங்கிற பாட்டு தான் அப்போ ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க, பாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப மேட்சிங்காக இருந்துச்சு. சாங்கோட பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஆனால் காப்பிரைட் வந்துடுங்கிறதுனால நான் ப்ளே பண்ணல. வரிசைலாம் பார்த்திங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக அப்படியே பொம்மை வடிவில் அழகழகாக இருந்தது. கிட்ட போய் அழகாக எடுக்கலான்னு பார்த்தா நம்ம போய் அவங்களுக்கு தொந்தரவாகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் போகலை. பாப்பாவுக்கு 3 மாமான்னு நினைக்கிறேன். சீர்வரிசெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர கிராண்டாக இருந்தது. ஒரு வழியாக எல்லா சீர்தட்டும் ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் அங்கே சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவோட என்ட்ரி. பாப்பாவை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பாப்பா பார்க்குறதுக்கு ரொம்பவே ஏஞ்சல் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இப்போவுமே சிச்சுவேஷன் சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பூக்களே கொஞ்சம் வழிவிடுங்கள் அவள் வந்து விட்டாள் அப்படிங்கிற சாங் தான் ப்ளே ஆகிட்டு இருந்தது. பாப்பா வரும்போது பாப்பா கூடவே அவங்களோட சிப்ளிங் அப்புறம் அவங்களோட கசின்ஸ் எல்லாம் கூடவே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாப்பாவோட தாத்தாக்களும் அப்புறம் மாமாக்கள்லாம் சேர்ந்து துண்டு போட்டு அவங்க ஊர் சம்பிரதாயப்படி மரியாதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பா லெஹங்காவில் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாரீ கொடுத்து சாரீ மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு சந்தன போட்டெல்லாம் வச்சு விட்டாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் சாங் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒவ்வொருத்தராக விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் போய் மனசார பாப்பாவை வாழ்த்திட்டு நம்ம வந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. முட்டை பணியாரம், ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரை, சிக்கன் மஞ்சூரியன், மட்டன் கிரேவி, அப்புறம் மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அப்புறம் நான் அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருந்தது. நான் வந்து எல்லாத்தையும் இலையில வச்சதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா பக்கத்துலலாம் பாதி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது எல்லா ஐட்டமும் வீடியோவுக்காக நான் வாங்கி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட முடியாமல் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது வரைக்கும் எடுத்ததே போதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் நிறைய ஐட்டம் வச்சாங்க. நம்ம சாப்பிட முடிகிற வரைக்கும் நான் வாங்கிக்கிட்டு மற்றதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இதையுமே என்னால் முழுசாக சாப்பிட முடியலன்னா கூட நான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் என் பக்கத்தில் இருந்தாங்க. சாப்பாடுன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. சிக்கன் மட்டன்னா கேட்கவா வேணும், குறவலை வரைக்கும் சாப்பிட்ருந்தேன். வாயை திறந்தா காக்கா கொத்தும் அந்தளவுக்கு சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தேன். சாப்பிட்டுட்டு வெளியில் வந்த உடனே ஸ்வீட் பீடாலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பச்சை மிளகாலாம் போட்ட காரசாரமான கலக்கி சோடா, அதுவும் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம். நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், என்னோடய ஹஸ்பண்ட் சோடா சாப்பிட்டாங்க. ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக போச்சு. நான் 1 இயருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இது. கோயம்புத்தூர் கிளம்பும்போது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி மட்டும் வந்திருந்தோம். வந்ததுக்கப்புறம் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வந்தாச்சு. பக்கத்தில் இருக்கிற மருதமலையும் அதுக்கப்புறம் ஈஷா டெம்பிள் சரி பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சித்திக்கிட்ட சொன்னதும் அவங்க ஃபங்க்ஷனுக்காக நிறைய ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ரூம் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஸோ நைட் அங்கே போய் தங்கிட்டு மறுநாள் மருதமலைக்கும் ஈஷா டெம்பிளுக்கும் போகிறதாக பிளான். அவங்க கார்லேயே எங்களை ஹோட்டல் ரூமில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நைட்டு நாங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் மருதமலையும் ஈஷா டெம்பிளும் போனோம். மருதமலையும் ஈஷா டெம்பிள் போனதும் அவ்வளோ ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். மருதமலை முருகன் கோயிலுக்கு போனதும் ஈஷா டெம்பிளுக்கு போன வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.